அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் அதிகமாக இருக்குதோ, அதாவது எனக்கு பணமே சேரவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் பண கஷ்டமாக இருக்குது, பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன பரிகாரம் செய்யணும், ஏன் இந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 2ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை குசேலர் தினமாக அனுசரிக்கப்படுது. இந்த குசேலர் தினத்தன்னைக்கு நம்ம ஒரு கதையை கேட்டோம் அப்படின்னாவே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்லோகமே இருக்குது. ஆனால் ஸ்லோகம் படித்து புரிஞ்சுக்கிறது சிரமம். அது ஒரு கதையாக கிரியேட் பண்ணிவிட்டு நான் நேற்று நைட்டு போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அந்த கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கதையை கேட்டாலே நமக்கு வறுமை நீங்கும்னு சொல்லுவாங்க. மேலும் அதில் இன்றைக்கி நான் பூஜை அறையில் கைப்பிடி அவளை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அது இன்றைக்கி யார் செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்குங்க. ஏன் அந்த அவளுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த கதையிலே சொல்லியிருப்பேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குசேலர் தினமாக இருக்கிறதுனாலையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ ஒரு பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். புதன்கிழமை அப்படிங்கும்போது ராகு காலம் நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் ஆல்ரெடி காலையிலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ராகு காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த பொருளை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் நான் ஆப்ஷன் கொடுப்பேன், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பண்ண பொருள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி தேவைப்படுது. வெல்வெட்டோ இல்லை பாலியஸ்டரோ காட்டனோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ரெட் கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த சிவப்பு துணியை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வறுமை நிலை, தரித்திர நிலை எல்லாமே நீங்கும். இதை ஒரு சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா அவல் தேவைப்படுது. சிவப்பு அவலாக இருந்தாலும் சரி, வெள்ளை அவலாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அவலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த அவல் அப்படிங்கிறது குபேரருக்கும் ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமை நாளில் நம்ம குபேரரை வழிபாடு செய்கிறதும் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதாவது பொதுவாக வியாழக்கிழமை நாளில் குபேர பூஜை செய்யும் இல்லையா, ஆனால் குபேரருக்கு உகந்த கிழமைகளில் புதன்கிழமையும் உண்டு. அதனால் நம்ம இன்றைக்கி இது பயன்படுத்துறது சிறப்பு. இது நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வச்சு பயன்படுத்தினாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா அதையவே எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை ஒரு பிடி அளவுக்கு இந்த சிவப்பு துணியில் நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே எதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம், பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஏதாவது ஒரு சில்லறை காசு இதில் வைக்கணும். ஏதாவது ஒரு காசை வைக்கிறத காட்டிலும் 5 ரூபாய் நாணயத்தை வைக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். மேலும் இன்றைக்கி புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5 கரெக்டாக இந்த நாணயத்திலே 5ன்னு போட்டிருக்கோம். அதனால் இதை எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த காசில் நீங்கள் பீரியட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது பூஜை அறைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சந்தனத்தையும் குங்குமத்தையும் இந்த காசு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவை. இப்போ ஆல்ரெடி சிவப்பு துணி விரித்து வச்சுட்டோம், அதில் கைப்பிடி அவல் போட்டுட்டோம், அதில் ஒரு 5 ரூபா காசை வச்சுட்டோம். இப்போ இதை நீங்கள் சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக நூல் வச்சு கட்டிக்கோங்க. இப்போ வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த நாளுக்குரிய
தெய்வங்களை நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கும்போது நம்ம பெருமாளை வந்து வேண்டிக்கணும். பெருமாள் வந்து மகாவிஷ்ணு எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? பெருமாளை வந்து வேண்டிக்கோங்க. மேலும் குருவாயூர் அப்பனை வந்துட்டு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா காரணம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அந்த கதையில் வந்து சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? மனதார வந்து வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும். எப்படி குசேலருடைய வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வந்தராக மாறினாரோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் நீங்கி தனம் தானியம் பெருகணும், நாங்கள் நல்ல நிம்மதியாக வாழணும்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு பூஜேரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. பூஜேரிக்கு போக முடியாதுங்க, நாங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டோம், பீரியட்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மனதுக்குள்ளே இப்படி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். அதன் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் நிலைவாசலில் வந்துட்டு நீங்கள் கட்டி வைங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்கே வேணாலும் நம்ம வந்து கட்டலாம். நம்மளுக்கு எங்கே வந்து வசதிப்படுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. அதாவது இந்த சொத்துக்கு கொஞ்சம் மேலே, அதாவது கதவு திறந்து நம்ம உள்ளே போக வர நம்மளை இடிக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்து மேலே அப்படி நீங்கள் கட்டி வைங்க. அங்கே எந்த ஆணியும் இல்லைங்கும் போது ஏதாவது ஒரு ஹூக்கு வாங்கி அதை நீங்கள் ஒட்டி அதில் கூட இதை வந்து நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நீங்கள் வீட்டில் வெள்ளி செவ்வாய் தூபமெல்லாம் காட்டும்போது இந்த ஒரு மூட்டைக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க. 1 மாதம் கழித்து இந்த துணியை பிரித்து இதில் இருக்கிற காசை நீங்கள் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த அவலை நீங்கள் கண்டிப்பாக வந்து தானம் தான் கொடுக்கணும். பசுமாட்டுக்கோ எறும்புக்கோ பறவைகளுக்கோ ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுத்துருங்க. இந்த துணியை நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்யறதுக்கு தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அதே போல் இன்றைக்கி பூஜை அறையிலையும் இதே போல் ஒரு சிவப்பு துணியிலையோ அல்லது ஒரு பிளேட்லேயோ கைப்பிடி அவல் வச்சு அதில் வந்து கொஞ்சம் வெல்லமோ அல்லது கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் கலந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அதே போல் வந்து பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் தானம் கொடுக்கறதும் சிறப்பு. மொத்தத்தில் இன்றைக்கி இந்த ஒரு முடிச்சியை நீங்கள் நிலைவாசலில் கட்டி வைக்கிறதும் அதே போல் இந்த நிவேதனத்தை வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் சரி இல்லை கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் அங்கே நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை வந்து கொடுக்கும். நம்பிக்கையோடு எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. வீட்டில் அவள் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சாவது இரவு ஒரு 10 மணிக்குள்ளாரையாவது நீங்கள் இதை செய்யுங்க, நல்ல பலன் நிச்சயம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.